நம்மளை சுற்றி எத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அவங்களுடைய ஒர்க்ஸ் என்ன, ரோல்ஸ் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, இதை தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். சும்மா இருக்க நேரத்தை மொபைல் பார்க்குறது, இன்டர்நெட்டை நோண்டுறது அப்படின்றத விட்டுட்டு என்னென்ன வேலைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிங்கன்னா நாளைக்கு ஒரு வேளை நீங்கள் ஓனாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஹெல்த்தியாக வச்சுங்க. உங்களை எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி நடந்துக்குங்க, ஆனால் நீங்களாவே இருங்க. அடுத்தது பிரெயின் ஸ்டார்மிங் செஷன்ஸோ அல்லது Q&A செஷனோ அல்லது எந்த ஒரு ஈவெண்ட்டாக இருந்தாலும் சரி, அதுதான் உங்களுடைய கன்சிஸ்டன்ட் க்ரோத்துக்கு மிக முக்கியமான விஷயம். அதனால் ட்ரைனிங்கை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. எங்கே இருந்தாலும் சரி, ஒன்று கம்பெனி உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணது அல்லது உங்கள் காசாக இருந்தாலும் பரவாயில்ல, முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ட்ரைனிங்ஸை அட்டன் பண்ண பாருங்கள். அங்கே தான் உங்களுக்கு நெட்வொர்க்கிங் கிடைக்கும், அது இல்லாமல் நாலேஜ் அதிகமாகும். இது பின்னாடி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது சேலஞ்சஸ்க்கு ஓப்பனாக இருங்க. அவ்வளோதான், தயாராக இருங்க. சரியா, நான் ரெடி டு ஓப்பனா, எந்த சேலஞ்சஸையும் என்னால் ஃபேஸ் பண்ண முடியும்.